ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு சிம்பிள் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது என்னென்னு கேட்டிங்கன்னா சைட் டிஷ்ஷு, மெயின் டிஷ் கிடையாது, சைட் டிஷ் தான். ஆனால் பட்டு பார்த்தீங்கன்னா சமயத்தில் அதை மெயின் டிஷ்க்காகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை ஸ்பெஷல் முட்டை மாஸ் தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெசிபி எத்தனை பேருக்கு பிடிக்குங்கிறத பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இதில் எத்தனை பேர் புதுக்கோட்டைக்காரங்க பார்க்குறீங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. ஸோ வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வர நம்பர் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோ எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு கரண்டி ஆயில் ஊற்றிருக்கோம். நான் 4 முட்டையை எடுத்து பாயில் பண்ணி ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி எக்கை மட்டும் பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு இலை போட்டிருக்கேன், ஒரு அன்னாச்சிப்பூ, ஒரு ஏலக்காய், ஒரே ஒரு கிராம்பு. ஸோ போட்டாச்சு, எல்லாம் காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ வெங்காயத்தை ஆட் பண்ணி வெங்காயத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை நல்லா வதக்கணும். இந்த மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா வதங்குனதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு நம்ம அதில் பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகா போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் போட வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நல்ல பழமாக தக்காளி இருந்துச்சுன்னா ஒரு நல்ல பழமாக எடுத்து பாதி கட் பண்ணால் போதும், இதுக்கு நிறைய தேவையில்லை. ஸோ இப்போ வந்து ஒரு பாதி தக்காளி எடுத்து நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். ஸோ கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த பொசிஷன் இருக்கும்போது நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவு ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கலாம், மிளகாத்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் சிக்கன் மசாலா இல்லைன்னா மட்டன் மசாலா என்ன பவுடர் இருக்கோ அது போட்டுக்கலாம். இல்லைன்னா கொஞ்சமாக வந்து ஒரு சிட்டிகை அளவு கரம் மசாலா இருந்து போட்டுக்கிட்டிங்கன்னா கூட போதும். என்கிட்ட சிக்கன் மசாலா பவுடர் இருந்துச்சு, அதை நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ தக்காளி வந்துட்டு பார்த்துக்கோங்க, கொஞ்சம் வதங்கலைன்னா நல்லா இந்த மாதிரி குத்தி விட்டு பேஸ்ட் ஆகிற அளவுக்கு வந்துட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க. அது ஒரு சில தக்காளி வந்து பழமாக இருக்கும், ஒரு சில தக்காளி கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சுன்னா கூட வதங்காது. ஸோ இப்போ பாருங்கள், நல்லா மேட்ச் பண்ணி விட்டுட்டேன், நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஆல்ரெடி நான் வந்து பாயில் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் முட்டையை வந்து நான் அதில் சேர்த்துட்டேன். ஸோ முட்டையை சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிக்கன் குழம்பு அந்த மாதிரி ஏதாவது நம்ம வீட்டில் என்ன குருமா இருக்கோ அதை நம்ம கொஞ்சமாக கிரேவி ஆட் பண்ணி பண்ணலாம். கிரேவி இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. நான் வந்து சிக்கன் குருமா கொஞ்சம் போட்டிருக்கேன், சிக்கன் குழம்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். ஸோ அதை போட்டுட்டு இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ் முட்டை மாசுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், பிடிக்காதவங்களும் அன்லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ், அதை ஒரு எல்லாத்துக்கும் வந்துட்டு ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க, இது ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டில் வந்து ஒரு கொஞ்சமாக பெப்பர் போட்டு இதில் கொஞ்சம் நம்ம இதை வந்து ஒரு கிண்டி விட்டு இதை எடுத்து சர்வ் பண்ணி அப்படியே சப்பாத்தி, பரோட்டா, ஸோ இது கூட இட்லி, தோசை எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம். இது வந்து சைட் டிஷ் மாதிரி தான். ஸோ அழகாக ரெடி ஆகிடுச்சு. இதுவே இன்னும் கொஞ்சம் கிரேவி வேணும் அப்படின்னா இதில் கொஞ்சம் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா அது கொஞ்சம் கிரேவி ஆயிரும். ஆனால் பட் அப்படி வராது. ஸோ இதுதான் இதோட கண்டென்சன்சி. இதை நம்ம இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறத நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு பேர் முட்டை மாஸ். ஸோ இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கீழே வந்துட்டு முட்டை மாஸ் சூப்பர்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு புது ரெசிபியோடு வந்துட்டு நான் மீண்டும் சந்திக்கிறேன். நல்ல ரெசிபியோட நாளை வந்து மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய் பாய்.